Hi friends, this is Puviyarasi's kitchen Sunday special mushroom biryani. Chittinad style ரொம்ப ஈஸியா ரொம்ப டேஸ்டா செய்யக்கூடிய மஷ்ரூம் பிரியாணி. இது எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியரா சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். சிம்பிளா இருந்தாலும். மஷ்ரூம் பிரியாணி செய்யறதுக்கு நான் வீட்டு பிரியாணி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நான் 2.25 டம்ளர் எடுத்திருக்கேன். இது வீட்டு ரைஸ்னால சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு 6-7 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு அரிசியை ஊற வச்சுருங்க சைடில். நெக்ஸ்ட்டு நம்ம மஷ்ரூமை மண் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மஷ்ரூமை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கட் பண்ண பீஸை சேர்த்து இதுமாரி கோல்டன் கலர் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிடுங்க மஷ்ரூமை. ஒரு சின்ன ஜாரில் ஒரு 8 லவங்கம், ஒரு 6 பட்டை, ஒரு 5-6 ஏலக்காய், 2 இலை, 2 ஸ்பூன் சோம்பு, 25 to 30 முந்திரி பயிறு நரன்னு அரைக்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து. நமக்கு இப்போ மசாலா பேஸ்ட்டு ரெடி. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் பெரிய ஜார் எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகா கட் பண்ணது, ஒரு பெரிய இஞ்சி கட் பண்ணது, ஒரு 25 பல் பூண்டு, 5 மீடியம் சைஸ் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. எட்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம ஃபைனாக அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம் விழுத சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். லோ ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள். அப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வேணாம், தெரிக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணுங்கள். இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது டைம் எடுத்துக்கும். நல்லா குக் ஆயிடுச்சுன்னா இது மாதிரி எண்ணெய் மேலே வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணலாம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா குக் ஆகிட்டு இதுமாரி எண்ணெய் வந்ததும் 2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, நான் 4 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணுங்கள். மசாலாலாம் நல்லா குக் ஆகட்டும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை ஆட் பண்ணலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கை புதினா ஆட் பண்ணுறேன் இந்த ஸ்டேஜில். ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா குக் பண்ணலாம். எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி குக் ஆனதும் ஒரு பெரிய டம்ளரில் நான் 2.25 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி கணக்கு. நான் வந்து கம்மியாக 1/2 டம்ளர் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணுறேன். ஏன்னா இந்த விழுதுலே நமக்கு தண்ணி இருக்குது. அதனால் நான் வந்து 1/2 டம்ளர் தண்ணியை குறைச்சி எடுத்துக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் எல்லாத்தையும் நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. உங்களுக்கு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. கொதித்ததும் நம்ம அரிசி ஆட் பண்ணலாம். அரிசியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் டேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு தெரியும் டேஸ்ட் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இனிமேட்டு நமக்கு வந்து அடி பிடிக்கும். அப்பப்போ அடி பிடிக்காமல் கிண்டணும் நம்ம. நீங்கள் மட்டும் பார்க்காம விட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். நமக்கு ரைஸ் இந்த ஸ்டேஜ் வந்ததும் ரைஸ் எல்லாம் ஃப்ளாட் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. தம் ஆகட்டும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தம் பண்ணுங்கள் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. மேலே நான் ஒரு வெயிட் பாத்திரத்தை வச்சுருக்கேன் தண்ணி சேர்த்து. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரைஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அப்பப்போ நம்ம வந்து 10 மினிட்ஸ்க்கு ஒரு 6 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ரைஸ் குக் ஆகிட்டு வர வரையும் நம்ம அதை மாதிரி பண்ணணும்.
திருப்பி நான் க்ளோஸ் பண்ணி மேலே வெயிட் பாத்திரத்தை வச்சிடுறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் பார்க்குறேன் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். தண்ணிலாம் இல்லாமல் எல்லாம் நல்லா ரைஸ்லாம் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நான் திருப்பி தம் பண்ணுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், ஆனால் இப்போயே நம்ம சர்வ் பண்ண வேணாம். இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு விட்டுடுங்க. ஓப்பன் பண்ணதும் எந்த அளவுக்கு ரைஸ் சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக செட்டிநாட் ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இப்போ நமக்கு இது வந்து வெரி சிம்பிள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஆனால் குக் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். பாய்.